ராஜா யார் நீ? சார் தினகரன் சாரா? நானும் ராஜா ஒரே கம்பெனில வேலை பார்க்கறோம். இன்னைக்கு வேலைக்கு வரல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ராஜா வெளியூர்ல வேலை கிடைச்சு ஊருக்கு போயிட்டான். வர 4 மாசம் ஆகும். இப்படி திடீர்னு போயிட்டா எப்படி சார்? என்னது? இல்ல சார், வரேன் சார். ஒருத்தன் ரெட்ட வேஷம் போட்டா இப்படிதான். பொறுப்பு இல்லாம தூங்குறான் பாரு. போச்சு சேகர், வருமானம் போச்சு. ராஜாவுக்கு வேலை கிடைச்சு ஊருக்கு போயிட்டானா. வர 4 மாசம் ஆகுமா? என்னது வேலை கிடைச்சு ஊருக்கு? என்னடா அவன் நம்ம கிட்ட சொல்லாம கூட போயிட்டான். இவன் பிராடு பண்ணது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். பேக்கப் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிருப்பாரு. இருந்தாலும் இருக்கும். இப்ப வருமானத்துக்கு என்னடா பண்றது? என்ன பண்றது? ராஜா வர்றதுக்கு முன்னால என்ன பண்ணி மணி மணி சார், பக்கத்துல எதனா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? ரொம்ப தூரத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க. எவ்வளவு தூரம் இருக்குங்க? இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குங்க. கத்துனா கேக்குமாங்க? அறிவு இருக்கா? இங்க இருந்து 4 கிலோமீட்டர் கத்தனா எப்படியா கேட்கும்? சரி, பஸ் எடு. நீங்க கத்துனா இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கேட்காது. யாரும் எழுப்பு வர மாட்டாங்க. இருக்கதை எடுத்துரு. நல்ல சிவம் இப்படி செய்வான் நான் நினைக்கவே இல்லை. நானும் நினைக்கல. நம்ம 3 பேருக்கும் பொது எதிரியா இருந்த இன்ஸ்பெக்டர் தினகரன் நல்ல சிவத்தோட எப்படி சேர்ந்தான்? எனக்கும் அதான் புரியல. தினகரன் ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். இல்ல, தினகரன் நல்ல சிவத்துக்கு விசுவாசமான வேலைக்காரனா மாறிட்டான். அதுல சந்தேகமே இல்ல. சாராய் லாரி, கடத்தல் தங்கம் எல்லாமே எந்தவித பிரச்சனையும் இல்லாம வருதான். இன்னைக்கு கூட கடத்தல் தங்கம் வரதாகவும் அதை எடுத்துட்டு வர இன்ஸ்பெக்டர் தினகரே போயிருக்கிறதாகவும் எனக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. மைக்கேல், இன்ஸ்பெக்டர் தினகரனை நல்ல சிவத்தை கையாலே அழிக்கிறதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். இன்ஸ்பெக்டர் தினகரனே தங்கத்தை கடத்திட்டு வரதா எஸ்பிக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம். தினகரனே இதை பிளான் பண்ணி செஞ்சதா நம்ம நல்ல சிவத்தை சொல்லிடுவோம். அப்ப நல்ல சிவன் தினகரன் தீத்துருவான். வெரி குட் ஐடியா. இப்பவே எஸ்பி போன் பண்ணி சொல்லிடுவோம். ஹலோ எஸ்பி சார். செக். எங்க வந்த? ஆண்டவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பழைய பழக்கம் மறக்க முடியல. நான் மறந்துட்டேனே. இன்ஸ்பெக்டர் தினகரனை பத்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை இன்ஸ்பெக்டர் தினகரன் இங்க எடுத்துட்டு வரதா கேள்விப்பட்டேன். ஆனா அந்த தங்கம் இங்க வந்து சேராது. இன்ஸ்பெக்டர் தினகரனே தங்கத்தை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ண போறான். பெரிய கேஸ்ல உங்களை புக் பண்ணணும் தான் இத்தனை நாள் நாடகம் ஆடி இருக்கா. மைக்கேலு, பழசெல்லாம் மறக்கலன்னு சொன்னேன். என் குணத்தை பத்தி மறந்துட்ட பத்தியா? இன்னைக்கு தினகரனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன். டெஸ்ட்ல நீங்க தோத்துட்ட? தினகர் எனக்கு எதிரி ஆயிடுவான். அப்படி தங்க வந்து நீ தோத்துட்டா சர்மாவு நீ எனக்கு ஜென்ம விரோதி ஆயிடுவீங்க. என்ன தினகர் சார், பழம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பழம் இல்லடா. வெளியே போ. போடா வெளியே. மைக்கேல் எங்க இங்க வந்துட்டு போறான்? தங்கம் வராது, அதை நீங்க போலீஸ்ல ஒப்படைக்க போறீங்கன்னு உங்க மேலே என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் வந்தான். அவன் சொன்னது உண்மைதான். தங்கம் வராம தான் போயிருக்கும். ஏன்னா மைக்கேல எஸ்பிக்கு போன் பண்ணி நான் உங்களுக்கு உதவி செய்யறதையும் தங்கத்தை எடுத்து வரதையும் சொல்லியிருக்கான். நான் ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனால எஸ்பிக்கு என் மேல சந்தேகம் வரல. இப்போவாது மைக்கேலை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ராஸ்கலுக்கு நான் எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன் தெரியுமா? கொலை குற்றத்துல இருந்து கூட அவனை காப்பாத்திருக்கேன். என்ன சொன்னீங்க? வந்து சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது, கௌரி கொலை வழக்குல மைக்கேல் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டான்னு பொய்யா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி நான் தான் அவனை காப்பாத்தினேன். அப்ப மைக்கேல் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டது உண்மை இல்லையா? உண்மையா? நீங்க வேற. அவன் பொண்டாட்டி இப்ப கர்ப்பமா இருக்கா. போன வாரம் அவளுக்கு வளைகாப்பு கூட நடந்தது. நல்ல சிவம், உங்களுக்கு உப்பு துரோகம் பண்ண மைக்கேலை விட்டு வைக்கலாமா? கூடாது. சரி, முதல்ல நம்ம எதிரி அரெஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் நடக்க போறத கோர்ட்ல பார்க்கலாம். கட்டுப்பாடு செஞ்சுக்கிட்டேன்னு கௌரி கொலை வழக்குல விடுதலையானா என் மனைவி கர்ப்பமா இருக்கிற காரணத்தினால கைது செய்யப்பட்டு இப்போ குற்றவாளிக்குள்ள நிக்கிறேன். என் மனைவி கர்ப்பமா இருக்கிறது உண்மை, சத்தியம். அதை நான் மறுத்தாலும் மறைக்க முடியாது. என்ன நான் காப்பாத்திக்கணும்னா சில உண்மைகளை சொல்லி ஆகணும். என் மான மரியாதை எல்லாம் இந்த கோர்ட்ல போனாலும் பரவாயில்லைன்னு நான் உண்மையை சொல்றேன். சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வந்துடுறேன். என்னோட மனைவிக்கும்
என் கார் டிரைவருக்கும் தொடர்பு உண்டு. அதனால ஏற்பட்டதுதான் இந்த கர்ப்பம். மைக்கேலே தனது மனைவிக்கும் கார் டிரைவருக்கும் தொடர்பு இருந்ததாக கூறியதாலும் கார் டிரைவர் அந்த உறவை ஒப்புக்கொண்டதாலும் மைக்கேல் குற்றவாளி அல்ல, நிரபராதி என்று தீர்ப்பளிக்கிறேன். மைக்கேல், உங்க பொண்டாட்டிய பத்தி இத்தனை பேருக்கு முன்னாடி இவ்வளவு கேவலமா பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 1000 தான் இருந்தாலும் அவங்க நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி இல்லையா? என்ன தாலியும் பயமுறுத்துற? 2000 ரூபாய் கொடுத்தா ஒரு தாலி. தாலிக்கு இப்படி ஒரு விளக்க சொன்னால் நீங்களா தான் இருக்க முடியும். சரி, உங்க பொண்டாட்டியை விடுங்க. பிறக்க போற உங்க குழந்தையோட வாழ்க்கையை நினைச்சீங்களா? அது வாழ்க்கை என்ன ஆகும்? கார் டிரைவர் அப்பா நினைச்சுக்கிட்டுமே. இனிமே எப்படிங்க இந்த ஆளோட வாழ போறீங்க? தினகர், எனக்கு இந்த பொம்பளை சென்டிமெண்டே கிடையாது. வேணும்னா அவளும் கார் டிரைவரோட போட்டுமே. அண்ணி, நான் நினைச்சதை சாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். மைக்கேலுக்கு அவன் மனைவி கையாலே மரண தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன். இனிமே நல்ல சிவமும் ஷர்மாவும் தான் பாக்கி. அவனுங்களையும் அழிச்சாச்சுன்ற நல்ல செய்தியோட நான் வர்றப்ப அண்ணன் குணமாயிடுவான்னு நான் நம்புறேன். நான் வரேன். நீ எந்திரா நாயே. சார் என்ன? என்ன நம்பு நல்ல சிவம். எங்க எனக்கு சாவு வந்துருமோன்னு பயமா இருக்கு. மைக்கேல் செத்தத்துக்கே காரணம் அந்த இன்ஸ்பெக்டர் தினகர் தான். ஹலோ, நான் நல்ல சிவம் பேசுறேன். ஐயா, நான் மாறன் பேசுறேன். சாராய படத்தை கொடுக்கறதுக்காக ஹோட்டல் ரூம்ல தங்கி இருந்தேன். சர்மா ஆளுங்களோட வந்து என்னை கடத்தி அடைச்சு வச்சிருக்காரு. படத்தெல்லாம் புடிங்கிட்டு என்ன எங்கேயோ அடைச்சு வச்சிருக்காங்க. எந்த இடம்னு தெரியல. சர்மா குடிச்சிட்டு இங்கதான் தூங்குறான். அதனாலதான் என்னால போன் பண்ண முடிஞ்சது. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்கய்யா. மாறன், எழுந்துடா. ஷர்மா, இப்ப போன்ல என்ன செய்தி வந்துச்சு தெரியுமா? பணத்தோட நீ மாறனை கடத்திக்கிட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கியான். நீ குடிச்சிட்டு பக்கத்துல தூங்குற, அதனாலதான் போன் பண்ண முடிஞ்சதுன்னு மாறன் பேசினான். என் நல்ல நேரத்துக்கு தான் இது நடந்திருக்கு. இப்போவாது என்ன நம்புறியா? நான் இங்க இருக்கிறப்பவே அங்க குடிச்சிட்டு தூங்குறதா உனக்கு போன் வருது. அதோட ஹோட்டல் ரூம்ல இருந்து பணம் போற விஷயம் நம்ம 4 பேருக்கு தான் தெரியும். ஒண்ணு நீ, இன்னொன்னு நான், 3வது அந்த மைக்கேல், 4வது இன்ஸ்பெக்டர் தினகர். அதனால சத்தியமா சொல்றேன், இது நிச்சயம் இன்ஸ்பெக்டர் தினகரோட வேலையா தான் இருக்கும். சர்மா, இதையே நான் வேற விதமா யோசிக்கிறேன். உன் மேல நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக மாறனை நீயே பிடிச்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனை விட்டு போன் பண்ண சொல்லியிருந்தீன்னா இன்னும் நம்பல. ஓகே, 1 வாரம் டைம் கொடு. அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் தினகர் தான் நமக்குள்ள விளையாடு இருக்கான்னு நான் ப்ரூவ் பண்றேன். ஆதாரங்களோட நீ ப்ரூவ் பண்ணிட்டா பழையபடி நீ என் பார்ட்னர் மட்டும் இல்ல, உனக்கு வேண்டியதை நான் தரேன். ஒரே வாரத்துல நான் உண்மையை நிரூபிக்கிறேன்.